ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு என்ன செய்து காட்ட போகிறோம்னு சொன்னால் மார்ஷ்மெலோ செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் கோன்ஃப்ளவர் மா, ஐசிங் சுகர், கலர், ஜெலட்டின் 50 கிராம். நாங்கள் ஜெலட்டின் அதுக்கெல்லாம் போட்டு சுடு தண்ணியில் கிளக்கி விடுவோம். கட்டியாக இருக்கும். நாங்கள் இவ்வாறு இதனை கலந்து விட வேண்டும். நாங்கள் சுகரை இந்த கோன்ஃப்ளவர் மாவோடு கலந்து விடுவோம். நீங்கள் சீனியிலையும் மிக்சியில் அரைச்சி போட்டு செய்யலாம். நாங்கள் இதனை சுகர் இன்றைக்கு வாங்கி செய்திருக்கோம். நாங்கள் இதற்கு பட்டர் பூசுவோம். நாங்கள் பட்டர் பூசிட்டோம். நாங்கள் கலந்து வச்சுருந்தா கோன்ஃப்ளவர் மாவை இதுக்கு அப்படி தூவி விடுவோம். நாங்கள் இப்போ பாகு காய்ச்சுவோம். ஒரு கப் சீனியை போட்டு இதுக்கு சிறிதளவு நீரை விட்டு கரைந்து வருந்தனையும் நாங்கள் இப்படி இவ்வாறு காய்ச்சலாம். உங்களுக்கு இப்போ சீனி கரைஞ்சிட்டு நாங்கள் இந்த பாகு வருந்தனையும் இப்படி காய்ச்சி கொண்டிருப்போம். உங்களுக்கு இந்த பதம் வந்துட்டுது பாருங்க. நாங்கள் தண்ணிக்க போட்டு காட்டுறோம். உங்களுக்கு இது வந்து பவுல்ஸ் மாதிரி வருது. எங்களுக்கு இது இப்போ ஓகேயா இருக்குது இந்த பதம். நாங்கள் இதன் சேர்த்து நாங்கள் ஜெலட்டினோட கலப்போம். இதனை நாங்கள் இனி ஆற விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அடிப்போம். நாங்கள் இதனை இவ்வாறு அடிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த பதம் வந்துட்டுது. நாங்கள் இதனை அடிச்சிட்டோம். இதனுடன் சேர்த்து நாங்கள் வெனிலாவை விட்டு கலப்போம். நாங்கள் எங்களுக்கு 2 கலர் தேவை. நாங்கள் இதற்கு முதல்ல வெள்ளியை முதல் ஊற்றுவோம். ஒரு சொட்டு இதனை இப்படி அழுத்தி விட வேண்டும். நாங்கள் இப்போ கலர் விட போகிறோம். இதனை சேர்த்து நாங்கள் அடிப்போம். நாங்கள் கலர் விட்டதையும் இதுக்குள்ளே விடுவோம். எங்களுக்கு இது கலராக வரும். இதனை நாங்கள் ஒரு 8 மணித்தியாலம் காய விட வேண்டும்.
ஃப்ரிட்ஜ் இருக்கிறவ ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பின்பு பார்க்கலாம். ஹலோ செய்துட்டாம். இதனை உங்களுக்கு வெட்டி காட்டுறோம். இதனை இதற்குள் ஒட்டும். நாங்கள் இந்த கத்திக்கு இந்த மாவை போட்டுட்டு இதனை வெட்டி எடுக்க வேண்டும். நாங்கள் 2 கலரில் செய்த நாங்கள் உங்களுடைய நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு விரும்பிய சைஸில் நீங்கள் வெட்டி கொள்ளலாம். நல்லா ஸ்டொப்டா இருக்கு. நான் உப்ப சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பரா இருக்கு.